சார் வணக்கம் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆனிவே மூவி. இப்பதான் பார்த்துட்டு வெளியே வர்றோம். படம் வந்துட்டு பயங்கர மிக்சிங்கான ஒரு படமா இருந்தது. இது பண்றதுக்கான மெயின் ரீசன் என்ன? ஆணிரை ஆணிரைனா சங்கம் லிட்ரேச்சர்ல சங்க இலக்கியத்துல வந்து பசுக்களின் கூட்டம் சொல்லலாம். பசு பொதுவா வந்து விவசாய குடும்பங்கள்ல பசு மாடை வந்து வளர்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த மாடு வந்து பால் கறக்கு நின்றுச்சு, கண்ணு பொருள் நின்றுச்சு அப்படின்னு சொன்னா அந்த மாட்டை விற்கிறதுக்கு யாருக்குமே மனசு வராது. ஏன்னா வித்தா அதை அடிமாட்டுக்கு போயிடும். அடிமாட்டுக்கு போகணும்னா எல்லாருக்கும் இந்த ஜென்ரேஷன் சொல்லணும்னா அதை வந்து கறிக்காக வெட்டிடுவாங்க. ஸோ அதனால விவசாயிகள் வந்து அந்த மாட்டை விற்கிறதுக்கு மனசு வராது. எங்க குடும்பத்திலே அப்படி ஒரு சம்பவம் நடந்தது. கடைசி வரைக்கும் அந்த மாட்டை வச்சு பராமரிக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையிலே இருந்தோம். அப்படி எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு உயிரினத்தை பராமரிக்கும் போது அதுல பராமரிக்கிறவங்க பாசத்துல பராமரிப்பாங்க, அது நன்றி உணர்ச்சியில பராமரிப்பாங்க. ஆனா ஊர் உலகம் என்ன சொல்லுன்னா எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத இது எதுக்கு வச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லணும்ல. அப்படி ஒரு நெருக்கடி, அந்த நெருக்கடி மைண்ட்ல இருந்துகிட்டே இருந்தது. அது சம்மந்தப்பட்ட டிராவலா ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு மாதிரி இருந்தேன். அப்ப அர்ஜுனன் மாரியப்பன் அவர்கள் நண்பர், அவர் வந்து ஒரு தமிழ் ஆசிரியர், அவர் தான் இந்த படத்தை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாரு. ஸோ அவரே நடிச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் முடிவெடுத்தேன். அவர் வந்து பாக்குறதுக்கு இப்படி ஒரு நீங்க ஒரு ஹைஃபையான ஒரு தோட்டத்துல பார்த்தாலுமே கூட அவருக்குள்ள அந்த சின்ன வயசுல இருந்த அந்த கிராமம் இருக்கு இல்லையா, எல்லா மனிதனுக்குள்ளேயும் எல்லா மிருகத்துக்குள்ளேயும் காடு இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, எல்லா மிருகத்துக்குள்ளேயும் காடு இருக்குன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி அர்ஜுனன் மாரியமுக்குள்ள அவருக்குள்ள இருந்த அந்த கிராமத்தை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு மாடு அர்ஜுன் மாரியப்பன் இவங்களை வச்சுதான் நான் ஃபர்ஸ்ட் எழுதினேன். அப்புறம் சில துணை கதாபாத்திரங்கள், நெகட்டிவ் ஷேட்ஸ் இதெல்லாம் கலந்து இப்ப எல்லாருமே பாராட்டுறது என்ன, ஜூரிஸ்லாம் வந்து நிறைய பேர் அவங்களே, எனக்கு ஜூரிலாம் யாரும் தெரியல இந்த செலக்ட் பண்ணது இந்தியன் படோரமால, அவங்களே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டு நான் இதுல ஜூரியா இருந்தாங்க. அவங்களுடைய அந்த கிளைமேக்ஸ் தாங்க நின்னுச்சு. அவ்வளவு காம்படிஷன் இருந்தது, அவ்வளவு விஷயங்கள் இருந்தது. 1000 படங்களுக்கு மேல வந்திருந்தது ஷார்ட் பிலிம். அதுல வந்து இந்தியாவில 20 படம் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னா ரொம்ப டஃபா இருந்தது. உங்களோட கிளைமேக்ஸ் தான், அந்த கிளைமேக்ஸ் தான் வந்து எங்களுக்கு வந்து இந்த படத்தை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்குது. இந்த கிளைமேக்ஸ்ல என்னன்னா ஓப்பனிங் ஷார்ட் பிலிம்ன்றனால ஓப்பனா சொல்லிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து கமர்ஷியல் ரிலீஸ் ஆகி பரபரப்பா கோடிகள்ல வசூல் பண்றது அப்படின்றதா இல்ல. அதாவது அவர் தேடிட்டு போற மாடு வந்து அந்த மாடு வந்து மிஸ் ஆயிடுது. அப்புறம் தேடிட்டு போனா கறிக்கு வெட்டிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. மனுஷன் உடஞ்சு உட்காந்துடுறாரு. அந்த சீன் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இது வந்து ஒரு ஏதாவது ஒரு பிரைம் அந்த மாதிரி ஓடிடி தளங்களை தான் வரணுன்ற மாதிரி நான் இதாயிருக்கு. ஸோ அந்த மாடு வந்து கறிக்கு வெட்டிட்டாங்கன்னு அப்படியே உடஞ்சு உழுவாரு. அப்போ அந்த மாடை வாங்கினவர் ஒரு டைலாக் சொல்லுவாரு. அந்த மாட்டை வாங்கினவர் அந்த திருடன்ட்ட சொல்லுவாரு, இது வந்து உன்கிட்ட கொடுத்த காசு எனக்கு தேரவே இல்லை, கறி எடைக்கு நிக்கவே இல்லை, ஆனா தோலை வித்ததுனால எனக்கு வந்து லாபம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. உடனே இவரு அப்படியே எந்திரிச்சு, வீராசாமின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாரு, எந்திரிச்சு அந்த தோல் எங்க வித்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த தோல் வித்த ஆளை தேடி போவாங்க. அங்க போனா அந்த தோல் வந்து ஒரு இசைக்கருவியா மாறி இருக்கும். அந்த இசைக்கருவியோட அந்த அதிர்வுகளை கேட்டோன்னே நம்ம மாடு செத்து போல, அது வந்து ஒரு இசைக்கருவியா வாழ்ந்துட்டு இருக்கு, அதோட குரலை கேட்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த